வணக்கம். வானிலை குறித்த தகவல்களை வழங்கும் நான் கவிதா. உலகின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். நியூயார்க் நகரை பொறுத்தவரை அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 24, அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். டொரண்டோவிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 20 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். லண்டனை பொறுத்தவரை அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 18 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 22 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். ரியாத் நகரை பொறுத்தவரை அங்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 28, அதிகளவாக 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். துபாயிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 33 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொழும்புவை பொறுத்தவரை அங்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 26, அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். சிங்கப்பூரை பொறுத்தவரை அங்கும் மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 28 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். சிட்னியை பொறுத்தவரை அங்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 13 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 17 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். இனி இந்தியாவின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். திருவனந்தபுரத்தை பொறுத்தவரை அங்கு மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 25, அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். பெங்களூரை பொறுத்தவரை அங்கும் மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 21 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 27 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். ஹைதராபாத்தை பொறுத்தவரை அங்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 24, அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மும்பையை பொறுத்தவரை அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 25, அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொல்கத்தாவை பொறுத்தவரை அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 26, அதிகளவாக 28 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். டெல்லியை பொறுத்தவரை அங்கு மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 28, அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் ஸ்ரீநகரில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 20 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். சென்னையில் குறைந்தளவாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். சேலம் நகரை பொறுத்தவரை அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 20 டிகிரியும் அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருச்சியை பொறுத்தவரை அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 25, அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கோவையை பொறுத்தவரை அங்கு மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 23, அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மதுரையில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 25, அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருநெல்வேலியை பொறுத்தவரை அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 26, அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். நீலகிரியை பொறுத்தவரை அங்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 14 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 18 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். வெள்ளூரை பொறுத்தவரை அங்கும் மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 25, அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை அங்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 24, அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். இத்துடன் வானிலை குறித்த தகவல்கள் நிறைவடைகின்றன. நன்றி.